Next example 10.14, differentiate y is equal to e power sin x. Solution la y is equal to e power sin x. நான் இப்போ என்ன பண்ணுறேன், let u is equal to sin x. இப்போ y எப்படி மாறும், e power u. கிளியரா? இப்போ uவையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும், yையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். uவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் du by இது u சரிங்களா, dx. சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x. அடுத்து dy by du டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e power u டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e power u தான், சேம், எந்த சேஞ்சும் இருக்காது இல்லையா. இப்போ செயின் ரூல், dy by dx is equal to dy by du into du by dx. dy by du na e power u into du by dx oda value cos x. Next line la dy by dx is equal to cos x e power u இருக்கிற இடத்துல u ஓட வேல்யூ என்னன்னு எழுதிட்டா போதும். அவ்வளவுதான் சம். ரொம்ப ஈஸியிலே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் எக்ஸாம்பிள் 10.15, differentiate 2 power x. இப்போ இந்த 2 power x கொடுத்துருக்காங்க, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஜென்ரலாக ஒரு ஃபார்மேட் அந்த மாதிரி கிடையாது, ஏன்னா 2 பவரில் எக்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸ் பவர் 2னா செய்யலாம். ஸோ இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா இ பவராக மாற்றிப்போம், அதுக்கப்புறம் செய்வோம். சொல்யூஷனில் லெட் y is equal to 2 power x நான் எப்படி எழுதுறேன்னா e power x log 2. e power log 2 per x ன்னு வரும். x பவரில் இருக்கிறது நான் மல்டிப்ளிகேஷனில் கொண்டு வந்துடுவேன். ஸோ 2 power x நான் எப்படி மாற்றி எழுதலாம், e power x log 2. சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான் எடுக்க போகிறோம். ஸோ லெட் u is equal to x log u அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ y ஓட வேல்யூ எப்படி மாறும், e power uன்னு மாறுமா. இப்போ dy by dx எடுக்கலாம் அண்ட் இது ரெண்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். du by dx, x டிஃப்ரென்ஷியேட் பண்ண x ஓட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு எழுதணும். அப்புறம் dy by du, e power u டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e power u தான். இப்போ செயின் ரூலில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். dy by dx is equal to dy by du into du by dx. dy by du na e power u, du by dx na log 2. இப்போ u இருக்கிற இடத்துல அதோட வேல்யூ எழுதிக்கலாம், e power x log 2 into log 2. ஸோ log 2 ஃப்ரண்ட்ல எழுதிக்கலாம், log 2 and e power x log 2 2 power x ன்னு மாற்றி எழுதிக்கலாம். சரிங்களா, இது ப்ராக்கெட்டில் எழுதிடலாம். இதுதான் dy by dx ஓட வேல்யூ. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும். Example 10.16, if y is equal to tan inverse of 1 plus x divided by 1 minus x, find y dash. So y dash இதை நம்ம ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஆன்சர் சால்வ் பண்ண போகிறோம். சொல்யூஷனில் let y is equal to tan inverse of 1 plus x divided by 1 minus x. tan inverse of எழுதிட்டோமா. இப்போ இந்த ஃபங்க்ஷனை கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணலாம், t or u, புக்கில் t எடுத்துருக்கனால நான் tன்னு எடுக்கிறேன். 1 plus x divided by 1 minus x ன்னு எடுத்துக்கலாம். அப்போ y ஓட வேல்யூ எப்படி மாறும், tan inverse of t ன்னு மாறுமா. இப்போ ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். இது வந்து uv மெத்தட் டிஃப்ரென்ஷியேஷன் வரும். dt by dx is equal to u by v. v u dash 1 minus x u dash, இது 0 ஆகிடும், இது 1 ஆகிடும், மைனஸ் u v dash, இது 0 ஆகிடும், இது மைனஸ் 1 ஆகிடும், divided by v square 1 minus x whole square. இப்போ இதை simplify பண்ணலாம், 1 into anything same, so 1 minus x, minus into minus plus, so 1 plus x அப்படியே எழுதிக்கலாம், divided by 1 minus x whole square இருக்கும், minus x plus x cancel, so 1 plus 1 2 by 1 minus x whole square, இது வந்து dt by dx. இப்போ அடுத்து y டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy by dt. tan inverse of t, tan inverse of t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளோட வேல்யூ என்ன கிடைக்கும், 1 by 1 plus t square, அது x square வரும், இங்கே t இருக்கனால t square. இப்போ இதை தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். dy by dx is equal to dy by dt into dt by dx. dy by dt ன்றது 1 by 1 plus t square into dt by dx ஓட வேல்யூ என்ன, 2 into 1 minus x square. இப்போ t இடத்துல அதோட வேல்யூ எழுதிக்கலாம், 1 plus x by 1 minus x whole square into
2 by 1 minus x whole square. இப்போ இந்த ஸ்கொயர் ரெண்டுத்துக்குமே காமனா, அப்போ நெக்ஸ்ட் லைனில் 1 by 1 plus x whole square divided by 1 minus x whole square into 2 divided by 1 minus x square. இப்போ இதை cross multiple பண்ணிட்டு whole divided by ன்னு எழுதுவோம். புக்கில் வந்து இது ரொம்ப சிம்பிளாக முடிச்ச மாதிரி இருக்கும். நம்ம ஆனால் எல்லா ஸ்டெப்பும் கரெக்டாக செஞ்சால் தான் ஆன்சர் கரெக்டாக வரும். ஸோ 1 into 1 minus x whole square plus 1 plus x whole square divided by 1 minus x whole square into 2 by 1 minus x whole square. இப்போ இதை அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணிடலாமா? டைரெக்டாக இதுவுமே அடிச்சிடலாம், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுனால தான் ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதிடுங்க. கீழே வந்து அப்புறம் 1 minus x square plus 1 plus x square into 2 by 1 minus x square. இது ரெண்டும் என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் நமக்கு 2 divided by, இப்போ இது வந்து a minus b whole square a plus b whole square எக்ஸ்பேண்ட் பண்ணோம். a minus 2 into a into b plus b square plus a square plus 2 into a into b plus b square. இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ 2 divided by 1 plus 1 2, இது x square into x square 2x square. ஸோ நெக்ஸ்ட் லைனில் 2 காமனாக வெளியே எடுக்கணும். 1 plus x square மாறும், இது ரெண்டும் கேன்சல் ஆகும். ஸோ ஃபைனல் ஆன்சர் 1 by 1 plus x squareன்னு வரும். இதுதான் dy by dx ஓட வேல்யூ. சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம்மிலர். எக்ஸாம்பிள் 10.17 பார்க்கலாம். ஃபைண்ட் dy by dx if x square plus y square is equal to 1. ஸோ இப்போ ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் நம்ம, அவ்வளோதான். சொல்யூஷனில் கிவன் எழுதிக்கலாம். x square plus y square is equal to 1. கரெக்டா? இப்போ dy by dx, ஸோ எக்ஸை தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இங்கே எக்ஸ் டேர்ம் இருக்குது, இங்கே எக்ஸ் டேர்ம் இல்லை. அப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா dy by dxன்னு எழுதிப்போம். கிளியராக இருக்கா? டிஃப்ரென்ஷியேட் with respect to x. இப்போ x ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, y ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2y எழுதிட்டு dy by dxன்னு எழுதணும். சரிங்களா? which is equal to 1. 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. இப்போ நமக்கு ஃபைன் dy by dx தான் கேட்டிருக்காங்க. கரெக்டா? அப்போ இந்த டேர்ம் எல்லாம் ஈக்குவல் டு அதர் சைட் போகணும். 2y into dy by dx is equal to minus 2x. dy by dx is equal to minus 2x divided by 2y. இப்போ 2 cancel பண்ணிட்டோம்னா dy by dx is equal to minus x by y. இதுதான் நம்மளோட ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம்மிலர். இப்போ எதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.